ஜெபம் பண்ண கடவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 மாதங்களிலும் நீர் எங்களை உம்முடைய கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தினுடைய முதல் நாளின் முதல் தருணத்தில் கால்டுவெல் நினைவு ஆலயத்தினுடைய திருச்சபை மக்களாக அவரவருடைய இல்லங்களிலே அமர்ந்தவாறு உம்மை தரிசித்து உம்மை ஆராதித்து இந்த மாதத்தை தொடங்குவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தோடு தொடங்குகிற இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக அமைய ஆண்டவர் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. தேவநாம மகிமைக்கென்றும் இந்த வழிபாட்டின் தொடக்கத்திற்கென்றும் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 412, கீதங்கள் 28, ஆ கர்த்தாவே தாழ்மையாக என்கிற பாடலை பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு அழிந்து போனோம். எங்கள் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வழி செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தன்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பதைகளை அறிக்கையில் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுத்தல்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியிலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மரலை செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியோட நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதற்கு பிரியமா இருக்கவும்
இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மன திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்தாவை மரளி செய்ய வேண்டும் என்று நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. நல்லப்பத்தை எங்களுக்கு தாரும், உங்கள் வாய்க்கு சென்றாங்க நடப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றைக்கும் உள்ளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதிரிகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சரமண தீவிரியோ ஆகும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய பெருமாள் பாடி நம்முடைய வெற்றிக்கு சங்கமன கலவோம் வாருங்க. துதிக்கும்படியாக வந்து சன்னிதானத்தில் பாட கடவோம். கர்த்தருடைய தேவனும் எல்லா தேவனும் ஜனுமா இருக்கிறார். பூமியில் இருக்கிறது பர்வதங்களும் அவருடையவைகள். சமுத்திரமடைந்து அவரை உண்டாக்கினார். உருவாக்கிற்று. நம்மை உலகத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பிடிக்க கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் செல்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்றுடைய சத்தத்தை கேட்பீர்களாக. படாது போன போதும் சோழர்கள் போல படுத்தாதேயுங்கள். அங்கே பிதாக்களை சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். ஆலோசித்து அவர்கள் படித்தவர்களும் என்னுடைய என்றும் சொல்லி என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிப்பிட்ட சங்கீதம் 2ஆம் சங்கீதம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து
ஜனங்க விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கத்துகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவளோடு பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தனை நோக்கி, நீருடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவளை நொறுக்கி புயக்கரத்தை போல் அவளை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. தயவுசெய்து அமருங்கள். சிறப்பு வேத பகுதி வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட விசேஷித்த திருமறை பகுதி ரூத்தின் சரித்திரம், 1 அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள். ரூத் 1. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்படி யூதாவிலே பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக், அவன் மனைவியின் பேர் நகோமி. அவருடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோல், இன்னொரு பேர் கிலியோன். யூதாவில் பெத்லெகேம் ஊராகிய எப்ராத்தராகிய அந்த மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக் இறந்து போனான். அவளும் அவருடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அள்ளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவன் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவள் பெரியோர்களாகும் மற்றும் புருஷருக்கு வாழ்க்கப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம்
எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்பது குறிக்கப்பட்ட விசேஷித்த திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நாம் யாவரும் அறிந்தபடி நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை வழக்கம் போல 9 மணிக்கு நம்முடைய ஞாயிறு காலை ஆராதனை நேரலையாக ஒலிபரப்பப்படும். அதிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கண்ணிமையாடு இறங்கினார். பொதுவாக பாவமன்னிப்பும் செலவுத்தலும் நித்திய அருளுரைக்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 694 கீதங்கள் 473 ஆராய்ந்து பாரும் என்கிற பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். ஆராயும் எந்த நுள்ளத்தை நீ சோதித்தறிவி என் அந்தரங்க பாவத்தை மாதேலிவாக்குவி ஆராயும் சூடரொளியால் துர்லாசை தோன்றவோ மனஸ்தாவமதனால் உண்டாக்கி அருளோ ஆராயும் சிந்தை யோசனை எவகை நோக்கமோ அசத்தமானோபவனை ஊழியந்திரியங்களோ ஆராயும் ஆரைவிடத்தை தூய கண்ணினார் ஆலோசிப்பேன் பாவத்தை பேரருளினார் இவ்வாறு நீராராய்கையில் சாஷ்டாங்கம் பண்ணுவே சரணாரவிந்தத்தில் பணிந்து போற்றுவே.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக மறுபடியும் போற்றுகிறோம். உம்முடைய வேதத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை இந்த மாதத்திலே எங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த வருடத்தினுடைய 7 மாதங்களை நிறைவு செய்து 8வது மாதத்திற்குள்ளாக அடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஆகவே வேதத்தினுடைய 8வது புத்தகத்திலிருந்து சில வாக்குத்தத்தங்களை நம்முடைய சிந்தனைக்காக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். எல்லாருக்கும் தெரியும், வேதத்தினுடைய 8வது புத்தகம் ரூத்தின் சரித்திரம். ரூத்தின் சரித்திரத்திலிருந்து சில வாக்குத்தத்தங்களை நம்முடைய சிந்தனைக்காக பகிர்ந்து கொள்வோம். ரூத், இந்த 8வது புத்தகம் முதல் வசனமே ஒரு துக்ககரமான அல்லது ஒரு அசாதாரண நிலையை சொல்லி தொடங்குகிறது. இப்பொழுது நாம் இருப்பதை போன்று. ரூத் 1:1 இப்படி சொல்லுகிறது: தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆக தேசத்திலே உணவிற்கு வழி இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழல், மிகப்பெரிய பஞ்சம், வாழ்வதற்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூழலை முதல் வசனம் சொல்கிறது. மக்கள் பஞ்சத்தின் நிமித்தமாக அங்குமிங்கும் இடம்பெயர்ந்து செல்லுகின்ற ஒரு சூழலை இந்த ரூத்தினுடைய சரித்திரத்தின் முதல் பகுதியே நமக்கு சுட்டி காட்டுகிறது. எல்லாருக்கும் தெரியும், எலிமெலேக்கு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். நகோமி என்பது அந்த மனிதனுடைய மனைவியின் பெயர். எலிமெலேக்கு நகோமிக்கு குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே எலிமெலேக்கு மரித்து போய்விடுகிறார். நகோமியினுடைய குமாரர்களும் மரித்து போய்விடுகிறார்கள். ஆக நகோமியும் நகோமியினுடைய மகன்களுடைய மனைவி, அதாவது நகோமியினுடைய மகள்களும் 3 பேரும் அநாதைகளாக்கப்படுகிறார்கள். தேசத்திலே என்ன செய்வது என்று தெரியாது தவிக்கின்ற சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு புறத்திலே ஆண் துணை அவர்களுக்கு இல்லை, குடும்பத்துடைய சப்போர்ட் உதவி அவர்களுக்கு இல்லை. மறுபுறத்திலே தேசத்திலே ஒரு அசாதாரண சூழல். சாதாரணமாக இருந்தால் கூட எப்படியாகிலும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சில சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஒரு புறம் குடும்பத்தில் உதவி செய்வதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழல். 3 பெண்கள் தனித்தனியாக மாட்டிக்கொள்கிறார்கள். மற்றொரு புறத்திலே தேசமும் உதவி செய்ய முடியாத நிலையிலே அவரவருக்கு உணவிற்கே வழி இல்லாது எங்கெங்கே கிடைக்கிறதோ அங்கே போய் அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழலிலே அவர்கள் வாழ்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த ரூத்தின் சரித்திரம் நமக்கு இயக்கப்படுகிறது. இந்த ரூத்தின் சரித்திரத்திலே கர்த்தரை கொண்டு அல்லது கர்த்தர் பெயரிலே அல்லது கர்த்தரை இணைத்து ரூத்துக்கு 3 வாக்குறுதிகள் சொல்லப்படுகிறது. அந்த வாக்குறுதிகளை நாமும் ரூத்தோடு சேர்ந்து நமதாக்கி கொள்ள முயற்சி செய்வோம். முதலாவதாக, இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழலிலே ரூத்துக்கு ஒரு வாக்குறுதியை கர்த்தர் பெயரில் ரூத்துடைய மாமியார் நகோமி வழியாக சொல்லப்படுகிறது. அது ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லுகிறார் நகோமி: கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். ரூத்துக்கு மாத்திரமல்ல, நகோமி தன்னுடைய 2 மருமகளுக்கும் சொல்லுகிறார், ரூத்துக்கும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் உங்க 2 பேருக்கும் மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல கணவனை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சுகமாய் இருக்க செய்வார்களாக என்று சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனம், நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க, எனக்கிட்ட ஒருத்தர் இல்ல,
என் மகன்கள் 2 முடிஞ்சிருச்சு, இன்னொரு திருமணத்தை உங்களுக்கு செய்து கொடுத்து உங்களை அழகு பார்ப்பதற்கு என்ன வேற பிள்ளைகள் இல்ல, நானே அனாதை, நீங்களும் என்னோடு சேர்ந்து கஷ்டப்பட வேண்டாம், நீங்க போங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுகமான வாழ்வு தருவாராக என்று வாழ்த்துகிறார். யோசித்து பாருங்க, இந்த சூழலை அவர்கள் ரூத்துக்கு சொல்லும் பொழுது ரூத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ரூத்தும் நகோமியும் ஒரே கட்டம் தான். ரூத்துக்கும் கணவன் இல்லை, நகோமிக்கும் கணவில்லை. ஒருவேளை ரூத்து வயதில் சிறியவளாக இருக்க முடியும், நகோமி வயதில் பெரியவராக இருந்திருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழல். 2 பேரும் பஞ்சமுள்ள ஒரு நாட்டில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேருக்கும் ஒரு கைம்பெண்ணுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் 2 பேருக்கும் உண்டு. இப்படிப்பட்ட நிராதரவற்ற ஒரு சூழலில், யாருடைய உதவியும் இல்லாத ஒரு சூழலில் வேதம் சொல்கிறது, வேதத்தின் வழியாக இந்த 8வது புத்தகம் சொல்கிறது, கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கும் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். எல்லாம் அடைபட்டுதான் இருக்கிறது, எல்லாம் தடைபட்டுதான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நம்பிக்கையற்ற ஒரு தன்மையே இருக்கிறது. என்ன செய்வது என்று அறிந்து கொள்ள முடியாத சூழல்தான். அடுத்து என்ன செய்யலாம் என்று திட்டமிட முடியாத ஒரு சூழல்தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீராக, கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று இந்த புத்தகத்தின் வழியாக நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அடுத்தபடியாக ரூத்திற்கு ஆண்டவர் பெயரில் சொல்லப்பட்ட மற்றும் ஒரு வாக்குத்தத்தம். இதை சொன்னது போவாஸ். ரூத் திருமணம் செய்ய இருக்கின்ற போவாஸ் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தர் பெயரில் சொல்லுகிறார். அது ரூத் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதல் பகுதி ரூத்துக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழலில் உன்னை சுகமாய் இருக்க செய்வாராக என்கிற ஒரு வாக்குத்தத்தம். இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரூத்துக்கு ஹோப் வந்துட்டு, கொஞ்சம் நம்பிக்கை துளிர் விட்டுட்டு, நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழல் முதல் கட்டம். அடுத்த கட்டம் கொஞ்சம் நம்பிக்கை. ஏனென்றா ரூத்து நகோமி சொன்ன மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு போகல, அதுக்கு மாறா சொல்லிட்டாங்க, நீ எங்க போனாலும் நான் அங்கதான் இருப்பேன். அதுக்கு பல காரணம். அதுல ஒரு காரணம், உன் தேவன் என் தேவன், நீ எங்க போனாலும் உங்க பின்னாடி தான் நான் இருப்பேன், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதில் உறுதியாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இருளடைந்த ஒரு காலம், ஒரு மாற்றை சிந்தித்திருக்கலாம், ஆனால் அதற்கு வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதல் வாக்குறுதி. இந்த வாக்குறுதி வரும்பொழுது கொஞ்சம் நம்பிக்கை துளிர்கிறது. ஏனென்றால் இப்பொழுது ரூத்து கிட்டத்தட்ட போவாசின் தோட்டத்திலே, போவாசின் பண்ணையிலே, போவாசின் வயல்வெளியிலே இருக்கின்ற ஒரு சூழல். இந்த போவாஸ் ரூத்தினுடைய மாமியார் நகோமிக்கு ஒரு உறவினர். ஆகவே அவர்களுக்குள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவு இருக்கிறது. அந்த போவாசின் மூலமாக ஆண்டவர் சில நம்பிக்கைகளை கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? நீ கர்த்தராகிய தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தபடியினால் அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது அடுத்த கட்டம். இந்த 8வது புத்தகத்தின் அடுத்த கட்டம். ஒன்றுமில்லாத ஒரு சூழலில் இருந்து அடுத்த கட்டத்திற்குள்ளாக அழைத்து வருகிற ஆண்டவர். நாமும் அப்படிதான் ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழலில் தான் இருந்தோம். நீங்க இந்த கரோனா நோய் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அச்சம். ஏதோ சைனால எல்லாரும் இருமுற மாதிரியும், இருமி விழுந்து செத்த மாதிரியும், அப்படி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் எதை தொட்டாலும் மற்றவங்களுக்கு பரவிடும். லிப்ட்ல போய்
அந்த லிப்ட் பட்டன்ல தொட்டு கை வச்சுட்டு போயிருவாங்க. அதை இன்னொருத்தர் தொட்டா அவங்களுக்கு பரவிடும். ஏதாவது படியில இறங்கும் பொழுது கை வச்சுட்டு போயிருவாங்க, அதை தொட்டால் மற்றவங்களுக்கு பரவிடும். ஆக இது மிகப்பெரிய ஒரு நோய் மாதிரி நமக்கு அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது, நாமளும் நம்பணும். இப்ப நாம கொரோனால பாதிக்கப்பட்டு மரித்த பலரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். யாரும் அப்படி தும்மி தும்மி இருமி இருமி கத்தி கத்தி அழுது அழுது இப்படிலாம் யாரும் மறிக்கல. யாருக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கோ, யார் ஏற்கனவே நுரையீரல் பிரச்சனை, மூச்சு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இருதய பிரச்சனை இருந்தார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பாதிக்கப்படுவதாக நமக்கு புள்ளிவிவரங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழலே அடைபட்டு இருந்த ஒரு சூழலிலிருந்து ஆண்டவர் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாதிருந்த ரூத்துக்கு ஒரு போவாஸ் என்கிற ஒரு சூழலை உருவாக்கி நீ கர்த்தருடைய அடைக்கலத்தில் இருக்கிறாய் என்கிற நம்பிக்கை கொடுத்தது போன்று கால்டுவெல் நினைவு ஆலயத்தினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது ஒன்றுமே இல்லாத, நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழலில் இல்லை. அந்த கட்டத்தில் இருந்த ஆண்டவர் நம்மை நகர்த்தி இருக்கிறார், அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறீர்கள், அதன் பலனை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் ஒரு சிறிய நம்பிக்கையை நமக்கு கொடுத்து வருகிறார். இன்றைக்கு கூட பத்திரிகை செய்தி அல்லது தொலைக்காட்சி செய்தி, கிராமப்புறங்களில் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டது போன்று நகராட்சிகளில் திறப்பதற்குரிய அனுமதி கிடைத்திருக்குது. இப்ப நாம மாநகராட்சியில் இருக்கோம், அடுத்து நம்மளுடைய அனுமதி தான். தளர்வுகள் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. மருந்துகள் எல்லாம் அநேக இறக்குமதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஒருபுறம் நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது, அது வருத்தமே. அதே நேரத்திலே அது குறித்த விழிப்புணர்வுகளும் அது குறித்த மருத்துவ சிகிச்சைகளையும் அவர்கள் கொடுப்பதற்குரிய பல முயற்சிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கும் தானாக விழிப்புணர்வுகள் வந்துவிட்டது. ஆக நாம் ஒன்றுமில்லாத ஒரு சூழலிலிருந்து ஒரு நம்பிக்கை இருக்கின்ற இன்னொரு சூழலுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இதுதான் இந்த 8வது புத்தகத்தின் மைய கருத்து. ஒன்றுமில்லாத சூழலில் இருக்கும் ஒரு வாக்குறுதி, சற்றே நம்பிக்கை கொடுக்கப்படுகின்ற ஒரு சூழலில் மற்றொரு வாக்குறுதி. இந்த 8வது புத்தகத்தினுடைய நிறைவான வாக்குறுதி கர்த்தரை வைத்து சொல்லுகிற ஒரு வெற்றியின் வாக்கு தத்தம். முதல் வாக்கு தத்தத்தை சொன்னது நகோமி, 2வது வாக்கு தத்தத்தை சொன்னது போவாஸ், இந்த 3வது வாக்கு தத்தத்தை சொல்வது இந்த எல்லாமே ரூத்துக்கு தான் சொல்லப்படுகிறது. இந்த 3வது வாக்கு தத்தத்தை சொல்வது ஒரு பெரும் திரள் கூட்டம், பெரும் மக்கள் கூட்டம். இது வாக்கு தத்தம் அல்ல, கர்த்தர் பெயரில் சொல்லப்படுகிற ஒரு ஆசீர்வாதம், அடைந்து விட்ட ஆசீர்வாதம். ஒன்றுமே இல்லாத இருந்த ஒரு ரூத்தின் வாழ்க்கை படிப்படியாக நகர்ந்து படிப்படியாக முன்னேறி நம்பிக்கையை அடைந்து ஒரு கட்டத்தில் அந்த நம்பிக்கையை வெற்றியாக முடித்துவிட்ட பிறகு சொல்லப்படுகிற ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் எங்கே இருக்கிறது என்றால் ரூத் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கிறது. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. நகோமியோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருந்தோம், ரூத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருந்தோம். இப்ப ரூத்துக்கும் போவாசுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை நிமித்தமாக நகோமியுடைய வம்சமும் ஒன்றுமில்லாதிருந்த என்று எண்ணப்பட்ட நகோமியுடைய வம்சமும், இனி இவள் காரியம் முடிந்து போய்விட்டது என்று எண்ணப்பட்ட சூழலில் இருந்த ரூத்தினுடைய வம்சமும் நிறைவு பெற்ற சூழலிலே அங்கிருக்கின்ற பெண்கள் எல்லாரும் கூடி சொல்கிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், ரூத் பெற்றெடுத்த அந்த குழந்தைக்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அந்த ஓபேத் வழியாக தான் தாவீதினுடைய வம்சம் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த ஓபேத் தாவீதினுடைய தாத்தா, சொல்ல போனா ரூத் தாவீதுக்கு கொள்ளுப்பாட்டி. இந்த தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பின்னர் பிறக்கிறார். அதனாலதான் மத்தேயுல இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி பட்டியலில் ரூத்தின் பெயர் இடம்பெறுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 8வது மாதம், இந்த 8வது புத்தகத்தில் இந்த ஆண்டு சொல்லுகின்ற வாக்குத்தத்தம் இதுதான். ஒன்றுமில்லாத சூழலில் இருந்த நமக்கு
கர்த்தர் சிறிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒன்றுமில்லாத இருந்த சூழல் நமக்கு ஆண்டவர் ஒரு சிறிய நம்பிக்கையை கொடுத்து விட்டார். இனி வரப்போகிற நாட்களில் எவ்வளவு நாள் என்பது நமக்கு தெரியாது. இனி அடுத்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார் ஸ்தோத்திரம் என்று ரூத்துக்கும் நகோமிக்கும் சொல்லப்பட்ட வாழ்த்து செய்தி கால்டுவெல் நினைவு ஆலயத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லப்பட இருக்கிறது. கர்த்தர் தன் வாக்குறுதியை நிறைவேற்றினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற நன்றி சொல்லத்தக்க அளவிலே ஆண்டுடைய வாக்குத்தத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றி இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய தெய்வீக பாதுகாப்பை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடலாக யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 232, கிறிஸ்தவ கீர்த்தனை 584 ஏற்றுக்கொண்டருளும் மேதேவா என்கிற பாடல். ஆராதனை கீதங்கள் 232வது பாடலை பாடுவோம். ஜபமும் சாந்தமாய் ஜெபித்த பாவ அறிக்கையோ தேற்றிக் கொண்டாருளும் மன்னிப்பின் மறுவும் தேவிய பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டாருளுமே தேவா இப்போதேலாயின் ஜபத்தை இயேசுவின் மூலம். கூரை உண்டு இதிலே அருமை பிதாவே, குற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம். முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முழுதுமே செய்யாமல் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டாருளுமே தேவா இப்போதேலாயின் ஜபத்தை இயேசுவின் மூலம். மறுரூப ஆவி வேண்டுமென் சுவாமி, மனமெல்லாம் புதிதாக்கிடும் சுவாமி. சிறுமைப்பட்டடியே கேட்கிறேன் சுவாமி, தேற்றிடும் புது பலன் ஊற்றிடும் சுவாமி. ஏற்றுக்கொண்டாருளுமே தேவா இப்போதேலாயின் ஜபத்தை இயேசுவின் மூலம். விசுவாசம் பெருகி நிலைத்திட செய்யும், வெளிப்பாடும் மறை பொருள் பலப்பட செய்யும். சிசுவை போல் மறுபடி பிறந்திட செய்யும், தேவாவியின் உளம் தங்கிட செய்யும். ஏற்றுக்கொண்டாருளுமே தேவா இப்போதேலாயின் ஜபத்தை இயேசுவின் மூலம். ஜெபம் பண்ண கடவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, மறுபடியுமாக உடைய சமூகத்திலே ஜெபித்து எங்களை அர்ப்பணித்து இந்த மாதத்தை தொடங்குகிறோம். உலகத்திற்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். இந்த மாதம் எப்படி இருக்குமோ, உடைய பணிகள் எப்படி இருக்குமோ, இந்த உலகத்திலே
நடைபெறுகின்ற சூழல்கள் எப்படி இருக்குமோ என்பதையெல்லாம் விட்டு நாங்கள் உம்முடைய செட்டைகளிலே தங்கி இருக்கிறோம் என்கிற உணர்வையும் நம்பிக்கையும் எங்களுக்குள்ளாக ஊட்டியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும், நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும், வீண் செலவினங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும், வீண் பிரச்சனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பலகீனங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லத்தக்க நாளுக்காக காத்திருக்கிறோம். ரூத்தின் வாழ்வில் இருளை வெளிச்சமாக்கிய உம்முடைய அன்பு, நகோமியின் வாழ்க்கையில் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றிய உம்முடைய பேரன்பு, கால்டுவெல் நினைவு ஆலயத்தினுடைய திருச்சி மக்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செயல்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் இந்த 8வது மாதத்திலாவது என் குடும்பத்தில் நான் எதிர்பார்த்திருக்கின்ற பல நாட்களாக, பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நன்மைகள் நடைபெறாதா என்கிற பேராவலோடு, பெரும் விசுவாசத்தோடு அவருடைய இல்லங்களில் அமர்ந்து பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கால்டுவெல் நினைவு ஆலயத்திலிருந்து புறப்பட்டு செல்கிற வல்லமை பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்களை நிரப்புவதாக. அவருடைய ஜெபங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது எப்படி உம்முடைய சமூகத்தில் எட்டியதோ அதே போன்று உம்முடைய சமூகத்தில் எட்டுவதாக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நேசிக்கிறீர் என்பதை மீண்டும் மீண்டும் எங்கள் வாழ்க்கையிலே நிரூபித்துக் கொண்டே இருப்பது போன்று 8வது மாதத்திலும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளினாலும் அற்புதங்களினாலும் எங்களை நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சுதந்திர இந்தியாவிலே சுதந்திர நாட்களை எண்ணி பார்க்கிற, சுதந்திர நினைவுகளை எண்ணி பார்க்கின்ற இந்த மாதங்களிலே சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கும் நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய சுதந்திரங்களை கர்த்தர் எங்கள் மத்தியிலே வருஷிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்போதும் அருமையான திருச்சபை பிள்ளைகள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். படைக்கப்பட்டிருக்கின்ற ஆன்லைன் ஆராதனைக்குரிய கவர் காணிக்கைகள், மாதத்தின் முதல் நாள் படைக்கின்ற நன்றி பலிகள், பிறந்த நாள் திருமண நாள் தோத்திர காணிக்கைகள், தசம பாக காணிக்கைகள், சுய விருப்பு உண்டியல்கள், எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். காணிக்கையோடு எங்கள் உள்ளத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் மனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் சிந்தனைகளும் உம் சமூகத்திற்கு ஏற்புடையதாய் அமைவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். யாவருக்கும் நன்றி.